சிதம்பரம் பெத்தேல் IPA ஜெபக்கோபுரம் வழங்கும் உங்கள் வாழ்வின் மாற்றத்தின் நேரம். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை எங்கள் பெத்தேல் IPA ஜெபகோபுரத்தின் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளில் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறதான அந்த ஜெப மாதிரியை, அந்த ஒரு 7 காரியங்களை உங்களிடத்தில் நான் பேசும்படியாய் விரும்புகிறேன். எப்படி ஜெபிக்க வேண்டும், எந்த காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த காலங்களில் ஒரு ஜெப மாதிரியை அவர் சொல்லி கொடுக்கிறார். ஆமென். அதை குறித்து நாம் இந்த நாளில் நாம் பார்க்கலாம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளுடன் உங்களுடன் பேசுவாராக. ஆமென். மத்தேயு எழுதின புஸ்தகம் அதில் 6ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனங்களிலிருந்து நாம் பார்க்க முடியும். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவர் சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னு ஒரு முதலாவதாக அழகான ஒரு காரியத்தை சொல்கிறார். ஆமாங்க, நாமும் ப்ரேயர் பண்ண ஃபர்ஸ்ட் உக்காந்தோடனே ஒன்றை செய்ய வேணும். என்ன செய்யணும் அப்படின்னா, அவருக்கு தேங்க்ஸ் பண்ணணும். தேங்க்ஸ் கிவிங். ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் வல்லவர், அற்புதங்களை என் வாழ்க்கையில செய்கிறவர், நான் இருப்பதும் நிர்மூலமாகாதிருக்கிறதும் உம்முடைய கிருபையா இருக்கிறது என்று என்ன செய்யணுமா, பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய தேவனுக்கு அவர் மகிமைப்படும்படியாக அவருக்கு நன்றிகளை ஏறெடுக்க வேண்டுமா, ஆராதனைகளை ஏறெடுக்க வேண்டுமா, ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க வேண்டுமா. அதாங்க இயேசு கிறிஸ்து முதலாவது காரியத்தில் அவர் கற்றுத் தருகிறார். அவர் அழகாக ஜெபிக்கும் பொழுது முதலாவது ஃபர்ஸ்ட் அவர் உட்காரும் பொழுது அவர் சொல்றாரு, நீங்க தேங்க்ஸ் பண்ணுங்க, ஆண்டவர் மகிமைப்படும்படியாய், அவர் பரிசுத்தப்படும்படியாய் நீங்க என்ன செய்யணுமா, பரலோகத்தில் இருக்கிற நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னு சொல்லி அவரை மகிமைப்படுத்தும்படியாய் அவருக்கு தேங்க்ஸ் பண்ணுங்க அப்படின்னு ஆண்டவர் கற்றுத் தருகிறார். இரண்டாவதாக அவர் ஒன்றை கற்றுக் கொடுக்கிறார். என்னவென்றால், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஃபர்ஸ்ட் பார்த்தோம், பரலோகத்தில் இருக்கிற நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இரண்டாவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஜெபிக்க வேண்டுமாங்க. இதுல ஒரு அழகாக ஒரு ரகசியத்தையும் அவர் சொல்லுகிறார். பரலோக ராஜ்யம் எங்க இருக்கிறது? மேலாக வானத்துல இருக்குது. நாம் பூமியில இருக்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து இங்க சொல்லுகிறார், பரலோக ராஜ்யம் வருவதாக அப்படின்னு சொல்லி அழகா அவர் கொடுக்கிறார். ஜெபத்திலே அவர் கற்றுத்தர்றார். அப்படின்னு என்ன தெரியுமாங்க, பரலோகத்துல ஆனந்தம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு, சமாதானம் இருக்கு, கண்ணீர்கள் இல்லை, கவலைகள் இல்லை, புலம்பல்கள் இல்லை. அதே போலதான் ஏசப்பா, உம்முடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் பரலோகத்துல இருக்கு. அது எவ்வளவு சந்தோஷமான ஒரு ராஜ்யம், எவ்வளவு அற்புதமான அதிசயமான ஒரு ராஜ்யம். அங்க கண்ணீர்கள் இல்லை, சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு. அந்த ராஜ்யத்தை கர்த்தர் எங்க மத்தியில, என் வாழ்க்கையில, என் சபைகள்ல, என் குடும்பத்துல, எங்களுடைய பட்டணங்கள்ல, எங்களுடைய தேசங்கள்ல, ஆண்டவரே, நாங்க இருக்கிற காரியங்கள்ல உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு சொல்லிட்டு செபிக்கணுமாங்க. முதலாவது பார்த்தோம், பரலோகத்தில் இருக்கிற நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இரண்டாவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு பார்த்தோம். மூணாவதாக என்ன செய்யணுமா, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக அப்படின்னு சொல்லிட்டு நாம் செபிக்கணுமா. ஆமாங்க, நம்முடைய குறித்ததான கர்த்தருடைய திட்டம் ஒவ்வொருவருக்கும் இருக்குங்க. யாரும் இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து ஒரு சிம்பிளா நார்மலா படைக்கல. உலகத்துல பிறந்த ஒவ்வொருவரை குறித்தும் கர்த்தருடைய பார்வையில மேலான திட்டங்கள் இருக்கு, மேலான வரைபடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களை குறித்தும், என்னை குறித்தும், உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் வருங்காலங்களை, உங்கள் சுற்றி உள்ள எல்லா காரியங்களை குறித்தும்
கர்த்தர் மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார், மிகப்பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். அதான் நாம் செபிக்கணுமா? ஏசப்பா, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியில என்னை குறித்ததான உம்முடைய சித்தத்தை கர்த்தர் நிறைவேற்றி கொடுங்க. எங்கள் சபையை கொடுத்ததான தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றி கொடுங்க. உம்முடைய பார்வையில உம்முடைய திட்டத்தை உம்முடைய வெள்ளிங்க என்ன செய்யுங்க அப்படின்னா எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று அவருடைய திட்டங்களுக்காக அவருடைய சித்தத்திற்காக நாம் செபிக்க வேண்டுமாம். முதலாவது பார்த்தோம், பரலோகத்தில் இருக்கிற நல்ல பிதாவே உம்முடைய நாம் பரிசுத்தப்படுவதாக என்று நாம் செபிக்கும் பொழுது ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இரண்டாவது, உம்முடைய ராஜ்யம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்று நாம் சொல்ல வேண்டும். மூன்றாவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் என்ன குறித்த நம்முடைய சித்தத்தை கர்த்தர் நீ செய்யுங்க அப்படின்னு நாம் செபிக்க வேண்டும். நான்காவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். ஆமாங்க, அதுல அழகாய் ஒரு வார்த்தை இருக்கு, இன்று எங்களுக்கு தாரும். நாம் அநேக நேரங்களில் கர்த்தருடைய சமூகத்திற்கு நேராக சென்று நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஆண்டவரே இன்று ஆசீர்வதிங்க, நாளை ஆசீர்வதிங்க, நாளை மறுதினம் ஆசீர்வதிங்க, என் எதிர்காலங்கள் என்னுடைய சந்ததிகளை என்ன செய்யுங்க அப்படின்னா என்னுடைய ஃபியூச்சர் குறித்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க எதிர்காலங்களை குறித்தே கர்த்தரிடத்துல முறையிட்டு கொண்டிருப்பாங்க. அது இல்லைங்க ஜெபம். உங்களுடைய எதிர்காலங்கள் எல்லாமும் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. அதை நான் பார்த்தோம் இல்லையா? உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக அப்படின்னா என்னுடைய எதிர்காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது, அவர் பார்த்து கொள்வார் என்ற அர்த்தம். அதே போலதான் ஆண்டவரே என்னுடைய இன்றைக்கு தேவையான ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரோம் அப்படின்னு செபிக்கணுமாங்க. ஆமாங்க, ஒவ்வொரு நாளும் நீங்கள் செபிக்கும் பொழுது ஆண்டவரே இன்றைக்கு இன்னைக்கு எனக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்றைக்கு எனக்கு தேவையான காரியங்களை கர்த்தர் எங்க வாழ்க்கையில கர்த்தர் நீ செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாம் செபிக்கணுமா. ஒரு இடத்துல நீங்க பார்க்கலாம், வேதாகமத்துல நீங்க அதே அதிகாரத்துல கடைசியில நீங்க பார்க்க முடியும், நாளையை குறித்து கவலைப்படாதிருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிக்கிறாரு. உங்களை பார்த்தோம் கர்த்தர் சொல்லுகிறார், நாளையை குறித்து நடக்க போற காரியங்களை குறித்து என்னவாய் நடக்குமோ என்று கவலைப்படாதீங்க, கர்த்தர் அற்புதங்களை செய்வார் என்று எதிர்பாருங்க அப்படின்னு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். ஏன்னா ஆகாயத்து பறவைகளை பாருங்க, மரங்களை பாருங்க, செடிகளை பாருங்க, இன்றிருந்து நாளைக்கு அவைகளுக்கு என்ன நடக்குன்னே தெரியல. ஆனா இந்த நாளை சந்தோஷமா அவங்க என்ன அந்த குருவிகளும் சரி, பறவைகளும் சரி, மரங்களும் சரி எவ்வளவு சந்தோஷமாய் அதனுடைய நாட்களை கடந்து செல்கிறது போல நீங்களும் நானும் அவர்களை விட விசேஷித்த மாணவர்கள். ஆமேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் பொழுது நமக்கு தேவையானவைகளை எல்லாம் கர்த்தர் தர வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல நீங்க கடைசியாய் பார்க்க முடியும். அதான் நாம் செபிக்கும் பொழுது என்ன செய்யணுமா, ஏசப்பா எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாருங்க அப்படின்னு நாம் செபிக்கணுமா. மற்ற காரியங்களை அவர் பார்த்து கொள்வார். ஆமேன். ஆறாவதாக நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்னா, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னிங்க அப்படின்னு நாம் சொல்லி செபிக்க வேண்டுமா. ஆமாங்க, ஆண்டவர் நம்மை மன்னிக்கணும் அப்படின்னா அதுல ஒரு கண்டிஷன் இருக்கு. ஆண்டவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் தராரு. என்ன அப்படின்னா, நாம் பிறரை மன்னிக்கும் பொழுதுதான் நாம் ஒரு மன்னிப்பை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். நாம் பிறரை மன்னிக்காம பிறருடைய காரியங்களை நாம் மன்னிக்காம இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நாம் கர்த்தரிடத்திலிருந்து மன்னிப்பை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் என்னதான் கண்ணீர் விட்டு ஆண்டவரை மன்னிங்கன்னு சொல்லி மன்றாடினாலும் ஜெபித்தாலும் நாம் மற்றொரு மேல மன்னியாம இருக்குமானால், மற்றொரு மேல ஒரு கசப்பு இருக்குமானால், மற்றவங்க மேல ஒரு மன்னியாத குணங்கள் நாம் வைத்திருப்போம் என்னால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை மன்னிக்கிற தேவனா இருக்க மாட்டாரு. முதலாவது நாம் என்ன செய்யணுமா, அவர் அழகா கற்று தருகிறாரு பாருங்க. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுக்குறாரு. ஆமாங்க, இந்த நாள்ல நீங்க என்ன செய்யணும், ஒரு நிமிடம் நீங்க கண்ணை மூடி செபிச்சு பாருங்க. ஆண்டவரே, நான் என்னுடைய சுற்றி உள்ள
எனக்கு விரோதம் செய்தவங்களை, எனக்கு விரோதமா இருந்தவங்களை, என்னை கஷ்டப்படுத்தினவங்களை, என்னை துக்கப்படுத்தினவங்களை இந்த நாள்ல நான் மன்னித்து விடுதலை ஆக்குகிற ஆண்டவரே, உம்முடைய பார்வையிலிருந்து எனக்கு மன்னிப்பு கிடைப்பதாக அப்படின்னு சொல்றாருங்க. ஆமாங்க, உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் மன்னிக்கும்படியான குணத்தை தரும்படியா இந்த நாள் நான் செபிக்கிறேன். கர்த்தர் மன்னிக்கும். நாம் மன்னிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை மன்னித்து ஆசீர்வாதமாய் வழிநடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமேன். கர்த்தர் நல்லவர். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்து கொள்ளுங்க, காத்து கொள்ளுங்க அப்படின்னு செபிக்கணுமா? ஆமாங்க, நாம் என்று ரட்சிக்கப்பட்டோமோ, என்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டோமோ அன்றைக்கே கர்த்தர் நம் மேல எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நம் தலையின் மீது, நம் குடும்பத்தின் மீது அவர் வைத்திருக்கிறார். என்று நாம் ரட்சிக்கப்பட்டோமோ, சாதாரணமா யோசிச்சு பாருங்க, ஒரு தகப்பன் ஐஸ்வர்யத்துல வல்லவரா இருக்கிறார். ஒரு தகப்பன் அவர்கிட்ட இல்லாத காரியங்கள் அற்புதத்துல வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். ஒரு தகப்பன் அவரால் செய்யக்கூடாத காரியங்களும் உலகத்துல எதுவுமே இல்லை. அப்பேற்பட்டான வல்லமையான தகப்பனுக்கு பிள்ளையா இருக்கிற நாம எப்படிங்க ஆண்டவர் மேல ஒரு குறைவை வைத்திருப்பார்? இல்லைங்க, நம் மேல அவருடைய ஆசீர்வாதங்கள் அதிகமாக இருக்கிறது. நம் மேல அவருடைய திட்டங்கள் அதிகமாக இருக்கிறது. நம்ம ஒவ்வொரு நேரமா போயிட்டு நம்ம ஆசீர்வதிங்க ஆண்டவரை, நான் ஆசீர்வதிங்க அப்படின்னு நீங்க சொல்லவே வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமேன் என்றும் அவருடைய பிள்ளைகள் மேல இருக்குங்க. அவரே அவைகளை செய்து முடிக்க வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். உங்கள் மீதும் என் மீதும் அவருடைய ஆசீர்வாதங்கள் நிறைவாய் இருக்கிறது. இந்த நாளிலும் சோதனைக்காரனாகிய சாத்தான் எவ்விதத்தில் வந்து அந்த ஆசீர்வாதங்களை பிடுங்கும்படியாய், நம்முடைய பலவீனத்தை சோதிக்கும்படியாய் அவன் என்ன செய்வான் அப்படின்னா, நம்மளை சோதிக்கும்படியாய் வருவாங்க. அவன் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம பலவீனங்களை குறித்து பரிசுத்த ஆவியான இடத்துல செபிக்கணும். ஆண்டவரே, என்னுடைய பலவீனம் இந்த காரியமா இருக்குது, என்னுடைய பலவீனம் இந்த காரியமா இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யணுமா, ஹெல்ப்புக்கு கேட்கணுமா. ஆண்டவரே, என்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஏன் தலைமையில இருக்குது, அதை பெற்றுக்கொண்டு நான் ஆசீர்வதிக்கப்பட, நான் ஆசீர்வாதமாய் வாழ உம்முடைய கிருபை எனக்கு வேணும் அப்படின்ட்டு சொல்லி நாம் செபிக்கிறோமா. கர்த்தர் பாருங்க எவ்வளவாய் அழகாய் செபிக்கும்படியாய் ஒரு பெஸ்டான ஒரு ஜெபம் மாதிரியே நமக்கு கொடுத்துருக்கிறாருங்க. இந்த நாள்ல கர்த்தர் இந்த வார்த்தை மூலமா உங்களிடத்துல பேசியிருப்பார். இந்த ஜெப மாதிரின்படியாய் இப்ப நாம் செபிக்கலாமா? கண்களை மூடலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்துல செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. என்னை குறித்ததான உம்முடைய சித்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுங்க ஆண்டவரே. அது மாத்திரம் இல்லாம எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாருங்க. இன்றைக்கு தேவையை கர்த்தர் நீர் அற்புதமாய் சந்திக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் எந்த காரியங்களுக்காக நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோமோ அந்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற்ற வேண்டுமாய், ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டுமாய் நாங்கள் உம்மிடத்துல செபிக்கிறோம் அப்பா. அடுத்ததாக எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னிங்க. ஆமாண்டவரே, நாங்கள் எல்லாரையும் மன்னித்து விடுகிறோம். எங்கள் சொந்தங்கள்ல ஏதாவது நாங்கள் யாராவது மன்னிக்காம இருப்போமானால், எங்கள் நண்பர்களிடத்துல ஏதாவது மன்னியாமல் இருக்கிறோமானால், எங்கள் அயலகத்தார் ஆண்டவரே, நாங்கள் யாரெல்லாம் மன்னியாம, என் குடும்பத்துல யாரெல்லாம் மன்னியாம நான் இருக்கிறேனோ ஆண்டவரே செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் யாரெல்லாம் மன்னியாம இருக்கிறாங்களோ எல்லாரையும் என்ன செய்யுங்க அப்பா, அந்த மன்னிக்கிற எண்ணங்களை கொடுங்க. அவர்களை மன்னிக்க வேண்டும். மன்னித்து கர்த்தரிடத்திலிருந்து அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாய் நான் செபிக்கிறேன். கர்த்தர் எல்லாரையும் மன்னித்ததற்காக நன்றி தகப்பனே. ரத்தத்தினால கழுவுனதற்காக நன்றி இயேசுவே. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று கர்த்தர் எங்களை ரட்சித்துக் கொள்ளுங்க. எங்கள் மீது இருக்கிறதான உம்முடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்று அனுபவித்து ஆசீர்வாதமாய் நாங்கள் ஜீவிக்க வாழ கர்த்தர் அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் பலவீனங்களில் பரிசுத்த ஆவியானவர் நீர் உதவி செஞ்சு எங்களை போஷித்து ஆண்டவர்களை ஆற்றி தேற்றி கர்த்தர் எங்கள் இருதயங்களையும் எங்கள் சிந்தனைகளையும் கர்த்தர் உமக்கு நேராய் உம்மிடத்துல விசுவாசத்தை அதிகப்படுத்தும்படியான காரியங்களை கர்த்தர் இடத்துல பெருக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.
ஆமென். பிரியமானவர்களே, தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகள் வெளிவரவும் ஆண்டவரை அறியாத மக்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளவும் உங்கள் ஜெபத்திலும் உதாரத்துவமான காணிக்கையினாலும் இந்த ஊழியத்தை தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுடைய ஜிபே எண் 9618709301. உங்கள் ஜெப உதவிக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள பாஸ்டர் AP அருள் ஸ்டாலின், பெத்தேல் IPA ஜெபகோபுரம், சிதம்பரம், கடலூர் மாவட்டம், தமிழ்நாடு, தென்னிந்தியா 608001. செல்போன் 9698709301 மற்றும் 9585229103.